டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. வாய்க்கால்களை முழுமையாக தூர்வாராததால் வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூண்டி, சாலியமங்கலம், அம்மாப்பேட்டை, வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்த சம்பா இளம்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கஞ்சாநகரம் கிராமத்தில் 300 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. வயலில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கஞ்சாநகரம் கிராமத்தில் இள நடுவுகள் எல்லாமே தண்ணீரில் மூழ்கி இருக்கு. சுமார் ஒரு வாரத்துக்கு மேல பயிர்கள் தண்ணீர் இருக்கிறதுனால அது அழுகல் கண்டு போயிட்டு. எங்களுக்கு வடிகால் சரியில்லை. காவிரி பாசனமாக இருந்தாலும் வடிகால் பூவேந்திரன் ஆற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கொடுத்தால் இந்த ஊருடைய விவசாயத்தை நிச்சயமா காவல் பண்ணலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கருக்கு மேலான குறுவை நெற்கதிர்கள் வயலில் மழைநீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் கூறியுள்ளனர். எங்கள் ஊரில் தூர்வா பணி இப்போ வாய்க்காலில் ஆகாத தாமரை அடைந்து விட்டது. அதோட புதுமையாக சம்பு காடு எங்கள் ஊரில் சம்பு அதிகமாக இருக்கிறது. இந்த சம்புவும் இந்த ஆகாய தாமரையும் இரண்டையும் எங்களுக்கு தூர்வா பணி உடனடியாக செஞ்சால் எங்கள் இருக்கிற குருவையினாலும் கொஞ்சம் இருக்கிற குருவையை கவர்ந்து பண்ணுவோம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கீழப்பாவூர், நாகல்குளம், சாலைப்புதூர் பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கால்வாயில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறியதால் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவிலான சின்ன வெங்காயம், மிளகாய், கேந்தி பூக்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தது. இதனை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். கால்வாயில் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட அமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கால்வாய் சீரமைக்கப்படும் என்றும் கூறினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் சாய்ந்ததாக விவசாயிகள் கூறியுள்ளனர். ஏக்கருக்கு சுமார் 20,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.